நீதி குறித்த சந்தேகம் என்பதால் உங்களுக்கு அடிப்படை தெரியும், அதாவது அடிப்படை நான் சொல்லியிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் அதில் பார்த்தோம் விளக்கங்கள். ஆனால் இப்பொழுது நாம் சில அடிப்படை புரிதலை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். சிசிசி 1 என்று ஒன்று இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் சிசிசி என்றால் என்ன என்று தெரியும் என்று நம்புகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களோட அவங்களுடைய கூட இருக்கிற ஃபாதர்கிட்ட போய் சிசிசினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி சில ஃபாதர்ஸ் இருக்கிறதுனால அது சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. சிசிசினா கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச், அதாவது அதிகாரபூர்வமான கேட்டகிசம். அதிகாரபூர்வமான கேட்டகிசம் என்றால் திருவிவிலியத்துக்கு இணையானதுன்னு சொல்லலாம். என்னை பொறுத்தவரைக்கும் எப்படி அதை பார்க்க வேண்டும் என்றால், திருவிவிலியத்திற்கும் மேலானது என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது அதிலிருந்து திருச்சபை கொடுக்கும் விளக்கம். திருவிவிலியத்திற்கு திருச்சபை கொடுக்கும் விளக்கம். இந்த விளக்கம் என்பதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு விளக்கங்களை நாம் சொந்தமாக சொன்னால் அதற்கு சிலை வழிபாடு என்ற ஒரு நிலை வரும் என்று சிசிசி 2779 கூறுகிறது. அது வேணா இப்போ அந்த லைன் மட்டும் வாசிக்கிறேன், அப்புறமா அது டைம் இருந்தால் அதற்கு வருவோம், அதை பார்ப்போம். பாருங்க, to impose our own ideas in this area upon God would be to fabricate idols to worship அப்படின்னு ஒரு இடம் இருக்கு 2779. 2779 சொல்லலாம், 2779 சொல்லலாம். அதில் என்னன்னா, டு இம்போஸ் அவர் ஓன் ஐடியாஸ் அப்படின்னா எந்த ஐடியா தான் இப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு வரும்போது தான் அதில் என்ன சொல்லுதுன்னா, வாசிக்கிறேன். பிஃபோர் வி மேக் அவர் ஓன் திஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளமேஷன் ஆஃப் த லார்ட்ஸ் ப்ரேயர் அப்படின்னா, அவர் ஃபாதர் நம்ம சொல்வதற்கு முன்பு, we must humbly cleanse our hearts of certain false images drawn from this world. பாருங்க, cleansing of our hearts, நம்முடைய இதயங்களை தூய்மைப்படுத்துவது என்றால் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தூய்மைப்படுத்துவது எப்படி செய்ய வேண்டும் என்றால், certain false images-ஐ நாம் இந்த உலகத்தாரிடமிருந்து பெற்றிருப்போம். காலையில் கூட வாசிக்கையில் அந்த தூயாவியானவர் அந்த பாவம், நீதி, தீர்ப்பு போன்ற செய்தியெல்லாம் தவறு என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பார் என்று வாசித்தோம் அல்லவா? அதுபோன்று அந்த தவறான புரிதலை நாம் பெற்றிருப்போம். அதை நம்ம இதயத்திலேருந்து எடுத்து எறிஞ்சிடணும். எப்போ அது தவறுன்னு தெரிஞ்சோன்னு அப்படின்னு நம்ம சிசிசி 2779 சொல்கிறது. அதனால் எங்கே நாம் தவறு செஞ்சிருப்போம் என்றால், அந்த இது உங்களோட இன்னொரு கேள்வி இருக்கிறது, அதற்கும் பிறகு வருவோம். அது என்ன கேள்வி என்றால், வீடு, நிலபுலம், சொந்தக்காரவங்க, அம்மா அப்பா இவரெல்லாம் தியாகம் பண்ணி அநேகர் ரிலீஜியஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, துறவரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ரிலீஜியஸ் பீப்புள் அப்போ ஆன்மீகவாதிகள். அதனால் அந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் பீப்புளாக இருக்கிறவர்கள் இது போன்று சாக்ரிஃபைஸ் செய்கிறார்கள். இது போன்று இயேசுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. அவ்வளோ தூரம் விட்டுட்டு வந்த பிறகு எப்படி இயேசு அவங்களுக்கு அந்த உறவு இல்லை என்று சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி அநேக ரிலீஜியஸ் பீப்புளுக்கு இருக்கிறது. ஆரம்பத்தில் இவர்களுக்கெல்லாம் இருந்தது, ஆயர்களுக்கெல்லாம் கூட இருந்தது. அது போன்ற ஒரு கேள்வி கர்தினால் மார்கள் கூட சொல்லலாம். போப்பாண்டவர் தெரியவில்லை, அவரிடம் நான் பேசி பார்த்ததில்லை. மற்றவர்களிடம் பேசுகிறோம் அல்லவா, அப்பொழுது அவர்களுடைய கருத்துக்கள் தெரியுதல்லவா, அதை வைத்து கொண்டு சொல்கிறேன்.
இது இந்த கேள்வி எல்லார் மத்தியிலும் வந்துவிட்டது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்குள். ஆனால் இயேசு அதை சொல்கிறாரா? எந்த வசனத்தின் அடிப்படையில் இதை நாம் எதிர்பார்க்கிறோம்? அதுக்கு நானும் சொல்கிறேன், என் பொருட்டு வீடுகளையோ நிலபுலன்களையோ அந்த உறவுகளையோ விட்டுவிட மறுப்பவர்கள் என் பின்னாடி வர இயலாது என்று சொல்கிறார் அல்லவா? அந்த இடத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு தானே வந்தோம், அப்படி இருக்கையில் எப்படி எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அதுதான் பேசிக்ஸ், அடிப்படை. பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னேன் அல்லவா? இந்த அடிப்படை தான் பலருக்கு வாசிச்சிருப்பீங்க வசனத்தில், ஆனால் இதுதான் அதுன்னு புரிஞ்சிருக்கும் அது. ஆனால் நான் உங்களுக்கு அதை வாசித்து காட்டுகிறேன். அந்த இடத்தை 17:10 லூக்கா 17:10 எடுத்து பார்க்க வேண்டும். அந்த 17:10 என்ன சொல்லுகிறது என்றால், அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற அடிமைகள், எங்கள் கடமைதான் செய்தோம் என சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல அடிப்படையாக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன என்றால், நாமெல்லாம் அடிமைகள், அவர் எஜமான். அந்த அடிமை செஞ்ச வேலைக்கு கூலி கிடையாது, வேலை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற நிலையில் இருப்பவர் தான் அடிமை. அதுபோல் தான் நாமும் என்ன செய்தோம் என்றால், நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு கைமாறாக இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு உயிர், அந்த உயிரை மதிப்பற்ற உயிர், அதை விலையாக பெற்றுக்கொண்டோம் என்னுடைய கூலியாக. அதனால் அதுக்கப்புறம் எனக்கு கூலி கிடையாது அப்படிங்கிற கண்டிஷனில் இருப்பவர் தான் ஒரு அடிமை. அந்த உவமையை நான் வாசித்து காட்டுகிறேன். என்னவென்றால், உங்கள் அடிமை நீங்கள் கையில் திருவுளி வைத்திருந்தால் அதில் என்ன எழுதியிருக்கும் என்றால் பணியாளர் அப்படின்னு எழுதியிருக்கும். அதே உங்கள்கிட்ட ஒரு ஆங்கில இது RSV அது மாதிரி ஒரு ஆங்கில பைபிளை எடுத்து படித்தீர்கள் என்றால் இதே இடத்தில் ஸ்லேவ்ஸ் அப்படின்னு இருக்கும் தெளிவாக இங்கிலீஷில். பணியாளர் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு செய்யும்போது அதில் இருந்தவர், இருந்த ஒரு குருவானவர் அல்லது அந்த குழுவில் இருந்த குருவானவர்கள் விடுதலை இறையல் நாட்டமுடையவர்களாக இருந்திருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த அடிமை என்ற வார்த்தை பிடிக்காது. அடிமைன்னு எதுக்கு சொல்கிறாருன்னா, கடவுள் அடிமைன்னு சொல்லலை, அடிமையை உருவகமாக சொல்கிறார். உதாரணத்திற்கு உங்களுக்கே தெரியும், பல தடவை படித்திருப்பீர்கள்,